உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று காலை நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கிய நிலையில் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மிக குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் அதே நேரத்தில் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நேரடியான எந்த உத்தரவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் விசாரணை அதிகாரி முன்பு அந்த பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்தால் போதுமானது என்கிற வகையிலும் தன்னுடைய கருத்துக்களை நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்த நிலையில் தற்போது கடைசி நேரத்தில் எப்படி பிணை உத்தரவாதங்களை விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்ய முடியும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் இந்த விசாரணையின் போது தற்போது புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து தற்போது இந்த வழக்கு விசாரணைகளையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த விசாரணையில சொல்லக்கூடியது என்னவா இருக்கு? அளவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக விசாரணை அதிகாரி முன்பு இந்த நேரத்தில் எப்படி பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. மேலும் இது குறித்து அமலாக்க தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி. மேலும் பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யப்பட வேண்டுமா என்பதில் எனக்கு குழப்பமாக உள்ளது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து இந்த வழக்கு விசாரணையில வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். காணொலியில் மிகுந்த சோகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கட்டம் விசாரணைகள் இந்த சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரித்ததற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாடி பல மாதங்களுக்கு பிறகு அவருக்கு இன்றைக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அந்த நிபந்தனைகளை பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இன்று மாலைக்குள் அவரை விடுவித்து விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் பல்வேறு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு சிறையிலிருந்து ஒரு 6 மணிக்கு மேல் மாலை 6 மணிக்கு மேல் சிறை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வெளியில அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது வெளியில விடுவிக்க மாட்டாங்க. மாறாக அடுத்த நாள் தான் அந்த நடைமுறை தொடரும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கக்கூடிய சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் பல்வேறு குழப்பங்கள் இந்த தீர்ப்பில் இருப்பதாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் கட்ட வேண்டாம் அப்படின்னும் நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சிறையிலிருந்து வெளியே வருவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா அமைந்திருக்கிறது. எனவே அவர் நாளை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நாடி அதற்கு பிறகு அவர் வெளியே வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலவேன். அபினேஷ், ஏற்கனவே புழல் சிறையில செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 3 மணியிலிருந்து வெளியே வந்து விடுவார், ஜாமீன் கிடைத்து விட்டது அப்படின்னு அங்க தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக ஒரு உற்சாக கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க. அவருடைய இல்லம் தயாராக இருந்தது. அவர் இன்று மாலை ஜாமீனில் வெளியில் வந்தால் முதலமைச்சரை சந்திப்பார் என்கிற அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது கட்சியினர் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? காலை 10:36 மணிக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த நொடியிலிருந்து திமுகவினர், குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் திமுகவினர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அனைவரும் இந்த தீர்ப்பை வரவேற்று பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பிற்பகல் 3 மணியிலிருந்து புழல் சிறையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கு வெளியே வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஆர்வத்துல அவரை வரவேற்க பிற்பகல் இருந்து காத்திருந்தாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல இந்த செய்தி நிச்சயமாக அவர்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. இருப்பினும் நீதிபதி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தீர்ப்புல சில குழப்பங்கள் எனக்கு இருப்பதாகவும் எனவே அந்த அடிப்படையில் தான் சில கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக 6 மிக முக்கியமான நிபந்தனைகளை வழங்கி இந்த நிபந்தனை ஜாமீன் என்பது அவருக்கு வழங்கியிருந்தது. அதுல மிக முக்கியமாக 25 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணை தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் பிணையை வழங்க வேண்டும். வழக்கிற்கு தேவையற்ற தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடாது. மீறி ஏற்படுத்தினால் இந்த ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு உள்ளிட்ட 6 நிபந்தனைகளை
இந்த நிபந்தனை ஜாமீனை வழங்கியிருந்தாங்க. அதற்கு ஏற்பாடு செய்வ விதமாகத்தான் 25 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணை தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் பிணை ஆகியவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல பிற்பகலிலிருந்து காத்திருந்தாங்க. சரியாக 5 மணிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அந்த நீதிமன்றத்துக்கு வந்து அதுல மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருப்பதுதான் இன்றைய அவருடைய சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை வந்து கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது. இருப்பினும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்குல ஆஜராகி அவர் தரப்பும் கேட்கப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக அமலாக்கத்துறை வழக்கறிஞரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதுல மிக முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியா இருக்கு. இன்றைக்கு ஒரு 2 மணி அளவுல அந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய நீதிபதிகள் வழங்கிய அந்த நிபந்தனை ஜாமீன் காப்பி அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டது. மிக முக்கியமாக அதுல நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இதுல உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாகவும்